மலாயா பல்கலைக்கழக 2005, 2006 கல்வியாண்டு மாணவர்களின் 20ஆம் ஆண்டு ரியூனியன் ஒன்றுகூடல் நிகழ்ச்சி அண்மையில் பூச்சோங்கில் நடைபெற்றது. 2 தசாப்த கால பகிரப்பட்ட வரலாற்றையும் முன்னாள் மாணவர்களிடையே நீடித்த பிணைப்புகளையும் கொண்டாடுவதற்குமான ஒரு மாலை பொழுதாக அந்நிகழ்வு அமைந்தது. இம்முறை நிகழ்வில் ஏராளமானோர் பங்கேற்றது ஊக்கமளிக்கும் வகையில் இருந்ததாக ஏற்பாட்டாளரும் முன்னாள் மாணவருமான முகுந்தன் பொன்னையா வணக்கம் மலேசியாவிடம் கூறினார். நம்மளாம் திருப்பி சந்திக்கணும், ஒன்று கூடணும் அப்படின்னு இந்த முயற்சியில் ஒரு முயற்சியை நம்ம செஞ்சோம். ஸோ அதோட பலனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு 70 பேர்கிட்ட நம்மளால் இங்கே கேதர் பண்ண முடிஞ்சு. இவங்க எல்லாமே என் பேச்சில் படித்தவங்க, நம்ம ஒன்றா அந்த பல்கலைக்கழகத்தில் ஸோ அப்போ இந்த முயற்சி முதல்ல மேற்கொள்ளும் போது நான் ஒரு ஆளையாக நான் அணுகினேன், காலேஜ் எல்லாத்தையும் அணுகினேன். அப்போ நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஆதரவு கொடுத்தாங்க யாருமே கஷ்டம் அப்படிலாம் எதுவுமே சொல்ல, பட் எல்லாரும் எதிர்பாராத ஆதரவு கூட நமக்கு நிறைய கொடுத்தாங்க. இது போன்ற நிகழ்வுகளில் பழைய நண்பர்களை சந்திக்க கிடைத்த வாய்ப்பு குறித்து முன்னாள் மாணவர்களில் சிலர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 20 இயர்ஸ் ஆனிவர்சரியாக செய்யலான்னு பிளான் பண்ணோம். முதல்ல எல்லாரும் இதுக்கு சரியான கமிட்மெண்ட் கொடுப்பாங்களான்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. பட் ஒன்ஸ் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இதில் நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்து ஆதரவு கிடைச்சி. ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி ப்ரோக்ராம் இதுக்கப்புறம் கண்டினியூஸ்லி செய்யணுன்றது எங்களோட ஆசை. ஆக்சுவலி நம்ம எல்லாமே எல்லாம் கனெக்டட் தான் பை ஃபோன் அண்ட் தென் ஃபேஸ்புக்கில் சரி, இன்ஸ்டாகிராம்லும் சரி, இருக்கிற சோஷியல் மீடியா அது ஒரு அட்வான்டேஜ். பட் இப்போ நேரடியாக மீட் பண்ணுறப்ப அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாமே சேர்ந்து ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கோமே, எல்லாமே சேர்ந்து படித்து அந்த நினைவுகளெல்லாம் கண்டிப்பாக வருது. இந்த மாதிரி ஒரு மீண்டும் தொடரணும்னு ஆஃப்கோர்ஸ் நான் மனசார வேண்டிக்கிறேன். ஸோ ஆஃப்டர் 20 இயர்ஸ் இன்றைக்கி நாங்கள் எல்லா ஃப்ரெண்டும் ஒன்றா மீட் பண்ணுறோம். ஸோ அப்பப்போ சில இடத்துல மீட் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்க முடிஞ்சதில் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் செய்யும்போது நம்மளோட பழைய நண்பர்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட இன்னும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஒரு சுமூகமான ஒரு நிலையில் அவங்களோட வளர்ச்சியும் நம்மளோட வளர்ச்சியும் நம்ம பார்த்துக்கொள்ள முடியுது. ரொம்ப நாள் கழித்து வந்ததுலேருந்து பேசி முடிக்க முடியல. அவ்வளோ கதைகள், அவ்வளோ ஒரு பழைய மெமரிஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ பேசினா இன்னைக்கு ஃபுல்லாக கூட பேசிகிட்டு இருக்கலாம். சுமார் 70 பேர் இதில் பங்கேற்று அளவலாவி பழைய நினைவுகளை அசை போட்டனர், தங்களின் நட்பை பாராட்டினர்.